விவசாயம் வந்துட்டு அழியலாம் இல்லை இருக்குது அப்படின்றப்பல விவசாயம் கம்மியாகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். எல்லா இடத்துலையும் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் கூட ஒரு காலத்தில் விவசாய நிலமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இல்லை, எல்லாம் மனைகளை வீட்டு மனைகள் ஆயிடுச்சு, வீடு வந்துருச்சு. மக்கள் தொகை அதிகமாகுதுன்னா எங்கேருந்து வராங்க இந்த மக்கள்லாம்? வேற்று கிரகணத்துலேருந்து வரல, தமிழ்நாட்டுக்குள்ள பல கிராமங்களில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் தான் சென்னையை நோக்கி தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், விவசாயிகளுக்கு ஒரு சரியான வருமானம் கிடையாது. இப்போ பயிருக்கு, தன்னுடைய பயிருக்கு தன்னால் விலையை நிர்ணயிக்க முடியாது விவசாயினால். அது ஒரு கார்பரேட்டோ சென்ட்ரலில் இருந்து தான் ஒருத்தன் நிர்ணயிக்கிறான். அதில் என்ன லாபம் வந்துட போகுது? சென்னையில் இருக்கிற இப்போ இருக்கிற 100 பேரில் 75 பேர் எல்லாம் கிராமங்கள்லேருந்து விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்தவங்க தான். விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்தையும் கூட கவர்மெண்ட்டு அடிச்சு பிடிங்கி இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே விமான நிலையம் வேணும்னு எத்தனை பேர் போராடி பார்த்துருக்குறீங்க? 1000 ஏக்கருக்கு மேலே நிலத்தை பறித்து ஏரிகளெல்லாம் மூடி அது மேலே இப்போது விமான நிலையம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கான ஆட்சியாக இது?